அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளரிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். எனக்கு சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்லாம் அவர் கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா ஒரு வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது? இல்ல சார், அது காரணமா வைக்கல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவா நம்ம படைப்போடயே டிராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் படைப்புல இல்லை சார். அதனால நான் மன ரீதியா நிக்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டா ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். சார் உண்மையாக தான் சொல்றேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அது எதுவும் மாத்திலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். என்னன்னா சார், ஆமா சார், என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையால டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா? அதுபோல சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்னைக்கு ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாள்ல 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். இல்ல சார், கருத்து வேறுபாடுலாம் இல்ல, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நிக்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிருக்கு சார். ஆமா சார். சார் நீங்க ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா கேட்டீங்க நீங்க, அதுல கதாநாயகனோட பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50% 55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்கு, வில்லன் போர்ஷன் இருக்கு, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்லைன் ஆர்டர்ல இவ்வளவுதான் வருது சார். 65% தான் வரும் சார். சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லா வருது சார். நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே. ஆமா சார். ஆமா சார், அதான் சார் இக்கரைக்கே கரை பச்சை. அங்க இருக்கவங்க இதை இப்படி சொல்லுவாங்க, இங்க இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார், சாதாரண விஷயம். இல்ல சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும் சொல்லி வாழணும்னு சொல்லி பாக்குறோம். திடீர்னு 2 நாள் நெக்ஸ்ட் 3 நாள் நெக்ஸ்ட் அது போல நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்விலான படம். நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சு எல்லாம் எடுத்துட முடியாது சார். கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்க எப்படி சார் ஹலோ பண்றீங்க நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவருக்கு என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதுதான் நான் பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்க. டேட் என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட் எடுக்க மாட்டேன். அவர் எப்ப கொடுக்குறாரு நான் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க,
சொன்னீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஏன்? ஆமாம் சார் சூழ்நிலை தகுந்தபோல் நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னதுக்கு ஓட்டு போட்டதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியாதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இதுவும் ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு ஆமாம் சார். அதனாலதான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமாம் சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல வந்து நீக்கினதா அப்படின்னா அவர்கிட்டே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ பத்திரிகை மன்றம் ஆமாம் சார். ஆமாம் சார். எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னென்ன சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதை நான் அறிவுப்படுத்த போறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். நான் இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமாம் சார், அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார். இதே டைட்டில் தான் சார், என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணா மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார். மஞ்சள் வீரன். இல்ல சார், அடுத்த வாட்டி. ஆமா சார். ஆமா சார். இல்ல சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். இல்ல சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் இருக்கு. ஆமா சார். ஆமா சார். இல்ல சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீழ்ச்சி கோட்டை தாண்ட மாட்டாரு. ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்காரு சார். ஆமா சார். இயற்கை முடிவு பண்ணு சார். என்ன சார், இன்னொரு அடி சொல்லுங்க சார். இல்ல சார், அடுத்து ஃபியூச்சர்ல ஒண்ணா பார்க்கலாம் சார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிட்டு. ஆமா சார். யார் சார் சொன்னா? நான் சொல்லலையே சார். நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசுங்கன்னா நடுப்பக்கத்துல படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க. என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்ல சார், அதெல்லாம் நீங்க எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்க முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில சொல்லலை இல்லையா? சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன். கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். அதெல்லாம் இல்லை சார். கதாநாயகனுக்கான போஷனே நடக்கல, எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார். மஞ்சள் வீரன் தான் சார். சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க. கம்பெனி என் கம்பெனி, நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன். தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி. என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார். என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில். நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர், ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர். அது டைட்டில் என் பேரில் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் வராது சார். ஒரு பாட்டு முடியறதுக்கே இவ்வளோ பாடுபடுறேன். நான் ஒரு பாட்டு போதும் சார். பட்ஜெட்டுங்களா சார்? சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என் கூடயே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார், கூடயே இருந்து. ஏன்னா எனக்கு இது லைஃப் சார். எனக்கு வேற சினிமா தவிர வேற சிந்தனையே இல்லை சார். ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்சேன் கிடையாது சார். தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் விட்டோம் சார். திருவிழா போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்தோம் சார் நான். இப்ப வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல பைக் ஓட்டுறாருன்னு ஒரு சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க. லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதனாலதான் வந்து நீங்க வந்து படத்தை வந்து நிப்பாட்டிட்டு, ஏன்னா பைக் ஓட்டுனா கண்டிப்பா வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். சோ அரசாங்கம் நீங்க தான் பதில் சொல்லணும். அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசென்ஸ் வாங்கி நான் ஓட்டிக்கிறேன்றாரு. இப்ப இந்த இடத்துல தமிழ்நாட்டை நீங்க யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு டோட்டலா அவர் அவாய்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். சினிமாவில் வந்து பைக் ஓட்டலாம் லைசன்ஸ் கொடுத்தா கூட சினிமாவில் ஓட்டலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சினிமாவில் நம்ம என்ன வேணா பண்ணலாம் சார். ஏன்னா அவங்களோட இளைஞர் பட்டாளத்துக்கு வந்து பைக் ஓட்ட தான் பிடிக்கும். ஆமா சார். லைசென்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதனால வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு படத்துல பிரச்சனை ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் நீங்க சொல்ல எல்லாத்தையும். இல்லை சார், பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் செப்டம்பர்ல தான் கேன்சல் பண்ணாங்க. அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்துல இருந்து நீக்கிறேன். அப்பெல்லாம் நீக்கிருக்கணும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அதெல்லாம் கிடையாது சார். அவங்க யாருன்னே தெரியாது சார். அவங்க யாருன்னு தெரியாது. அவங்க நான் பார்த்தது கூட இல்லை சார். ப்ரொடக்ஷன் சைடு டீம் சார், என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு சார். என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு சார். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள். சார்
என்னங்க சார் புரியல சார். எந்த எந்த படம் சார்? மஞ்சள் விவரனா சார்? மஞ்சள் விவரன் ஒன்றும் பெரிய ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது சார். படம் ரிலீஸ் ஆனதான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது. அதுதான் சார். இன்னும் ஹீரோ பொசிஷன் ஒன்றும் வரலையே எங்களுக்கு. ஒன்றும் லாஸ் கிடையாது. ஹீரோ பொசிஷன் தவிர மொத்த பொசிஷன் எடுத்துட்டேன். இப்போ யார் ஹீரோவா அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான், உள்ள ஒட்டிக்க வேண்டியதான். ஒன்றும் லாஸே கிடையாது சார். நீங்க சொல்றத பார்த்தா ஒரே ஒரு சந்தேகம் வருது. என்ன காரணம்? கேளுங்க சார். படத்துல 35% ஹீரோ எல்லாமே எடுத்துட்டீங்க. ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுனே ஹீரோட பார்த்தா ஷூட் பண்ணி இது வரைக்கும் ஹீரோட ஷூட் பண்ணடா. ஆரம்பத்திலே உங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் பிரச்சனை இல்ல சார். என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் லாஸ்டா நீங்க வாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணது சார். அந்த ஹோட்டலை வச்சு தம்பியை முள்ள வச்சுதான் வந்து நீங்க வந்து பிரஸ்கிரிப்ட் வச்சீங்க. ஆமா சார். அப்போ மற்ற ஆர்டிஸ்ட் யாரும் வச்சு பிரஸ்கிரிப்ட் பண்ணல. ஆமா சார். என்ன சார் காரணம்? என்னன்னா சார் வந்து ஒரு ஹைப் ஏற்படுத்தணும். நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன், அதுல எல்லா ஆர்டிஸ்டும் வராங்க, அப்ப தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் ஹைப் ஏற்படுத்தணும். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுற முடியாது சார். என்ன காரணம்? மிகப்பெரிய காரணம் என்ன? அவங்க தூக்கி போற ஆக்டிங் யாருக்கு சார்? இல்ல நேரம் ரொம்ப ஒன்னா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார். நேரம் அமையல. ஒன்னா தொடர்ந்து பயணிக்கிற நேரம். என்னங்க சார்? அதெல்லாம் கிடையாது சார். அது போல இதுவே கிடையாது சார். தம்பிட்ட அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்தாப்ல. ஆமா ஆமா. மஞ்சள் விரல் நடிக்கிற ஹீரோவா இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்கன்னு சொல்லுவேன். அது போல நான் எதுவும் கேள்விப்படலையே சார். தெரியும் கோவப்பட்டீங்க நடந்திருக்கு. ஆனா வந்து அந்த டீச்சர் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களால வந்து ஒரு கார்பனேஷனோட வந்து அடிக்க வந்தாங்க, பிரச்சனை பண்ண வந்தாங்க. ஒரு விஷயம் நீங்களும் ஏதோ ஒரு பத்திரிகையில நடுப்பக்கத்தை படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி தான் ஒரு நாள் கூட நடிக்கலன்ற நான் அப்புறம் எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? தம்பி இதுல ஒரு நாள் கூட தம்பி போர்ஷன் எடுக்கல. வந்து அவர் வந்து ஃபேஸ்புக்ல அவர் ட்விட்டர்ல போடுறது எல்லாமே பொய்யாது. பொய்யெல்லாம் கிடையாது சார். அவர் இன்னொரு படம் நடிச்சிட்டு அந்த படத்தை பத்தி இருக்கலாம் சார். இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி. ஆமா சார். அது எப்படி சார் வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார். கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனே. என்னைக்கும் தம்பியோட நான் உறவு தொடரும். படத்துல பிரிஞ்சிருக்கோம் அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடருவாங்களா சார்? சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார். சில விஷயங்கள் சொல்ல முடியல சார். என்ன சார்? பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். கண்டிப்பா சார். இல்ல சார், தம்பியை வந்து மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அவர் இப்ப அடுத்து 2 படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. என்னையால முடியல அவ்வளவுதான். அதனால என்னையால முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது. அவரு கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எதுவும் தம்பிட்ட எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார். ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார். எதுவும் வரல சார். யாருக்கு சார்? புரியல சார். இல்ல சார், என்ன என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்ல. இது ஒரு வாழ்வு படம். இந்த படத்தை என் கூட டிராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார். நான் அதனாலதான் சார் ரீசன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார். ஏன் சார்? தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணலாம் சார். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நீங்க லேட்டா வந்துட்டீங்க. எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் 2-3 வருடம் கழித்து டைவர்ஸ்ல போய் நிக்குது நான் சொல்லிட்டேன். அப்ப சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. காலப்போக்கில் டிராவலிங்ல கொஞ்சம் இது வருது, இடர்பாடுகள் வருது. சம்பள பிரச்சனை கிடையாது சார். பணத்தால தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார். ஆமா சார். அது வந்து மாறுபடும் சார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விலை இருக்குல்ல சார். அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார் நம்ம. இல்ல சார், தம்பி வந்து பெருந்தன்மையா படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல. பெருந்தன்மையா சொன்னாப்ல சார். எது சார்? அது நமக்கு தெரியல. நான் மஞ்சள் விவரனை பத்தி கேட்கறாரு சார். பாசிட்டிவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலே வெற்றி சார். ஒரே விஷயம் சார்,
பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்க தான் சார் முதலீடு. பணம் ரெண்டாவது சார். கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன், இதை வெளிச்சம் போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான். பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.